ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். சோ பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட்ல அனைவரும் எதிர்பார்த்த அந்த தருணம். அது ஆக்சுவலா முத நாள் அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு 3 மணி வரைக்கும் ஷோ பார்த்தோம். எல்லாருமே பார்த்தோம், நிறைய பேர் பார்த்தாங்க. ஒவ்வொருத்தவங்களா வெளில போறது, அதுக்கப்புறம் வெளில போனதுக்கு அப்புறம் கமுருதீன் உள்ள போகும்போது சாண்ட்ரா பண்ண ரியாக்ஷனு. ஆக்சுவலா அன்னைக்கு திவ்யா விட்டுருந்தா பார்வதியை போட்டு அடிச்சிருப்பாங்க போல. திவ்யா பேசினதெல்லாம் டு த கோர்னு வச்சுங்க. நீங்க 1 ஹவர்ஸ்ல கம்மியா தான் பாத்தீங்க. என்னன்னா இதெல்லாம் இது மூஞ்ச பார்த்தாலே வாந்தி வருது அப்படின்றதுக்கு மானாங்க. உடனே பார்வதி எடுன்னாங்க, ஆல்ரெடி எடுத்த மாதிரி தான் இருக்கு. உன்னெல்லாம் எச்சு கொடுத்து போக முடியாது, எச்சிக்கு தான் அசிங்கம். வாயை திறந்தா அடிச்சு மூஞ்சி முறையை உடச்சு விட்டுருவோம், ஓடி போடுவாங்க. உன்னை அடிச்சுட்டு நான் ரெட் கார்டு வாங்கிட்டு கூட வெளில போடுவேன். நான் என்ன நீ பண்ணிட்டு இருக்கேன்னு அப்படி மானாங்கனே அப்படி செஞ்சு விட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த சபரி அண்ட் கானா வினோத் இவங்க 2 பேரோட மூவ் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. அதுக்கு விக்கல்ஸ் சொல்லிப்பாங்க, ஏங்க இது கேம்ங்க, தாண்டின விஷயம், இது ஹியூமனிட்டி சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. எல்லாருமே அன்னைக்கு நைட்டே எல்லாருமே விஜய் சேதுபதியும் சரி, விஜய் டிவியும் சரி, எல்லாருமே டேக் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபுளுசர் ஒரு பையன் ஒருத்தவன், அவன் கெட்ட வார்த்தை பேசி இது வரைக்கும் வீடியோ போட்டது கிடையாது. கெட்ட வார்த்தை பேசியே வீடியோ போட்டான். இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கெட்ட வார்த்தை போட, ஃபுல் அண்ட் ஃபுல் பீப் தான் வச்சுக்கலாம். அந்த வீடியோல அவ்வளவு பீப் போட்டு வீடியோ போட்டா நிறைய பேர் அதை போட ஆரம்பிச்சாங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் போட ஆரம்பிச்சாங்க, விஜய் டிவில இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க, வெளிச்சானல்ல இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதை போட ஆரம்பிச்சாங்க. கமருதீன் கூட ஒர்க் பண்ண ஹீரோயின் கூட போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரோமோலயே அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எப்படி திவாகருக்கு பண்ணாங்களோ அது மாதிரி இதுலயுமே அந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. திவாகருக்கு பண்ணாங்களா? ஆமா, திவாகருக்கு சொன்னாங்கல்ல. திவாகர் நீங்க எவிக்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே சொன்னாங்கல்ல, அது எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை பாக்கிறதுக்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு பிளான் தான். ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டாங்க. ரெட் கார்டு கொடுத்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் அங்க இருக்கிறவங்களே என்னமோ ஐபிஎல் மேட்ச் மாரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, இவங்க வெளில போகணும்னு எதிர்பார்த்துருந்தாங்க. இவங்க இந்த சென்ஸ் கமுருதீனை கூட யாருமே அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. கமுருதீன் வாய் விட்டு தப்பு தான், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு பிரசன்ட் பேசும்போது கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பார்வதியால தான் கமுருதீன் வெளில போன. கமுருதீனுக்கு பண்ணது தப்பு தான், நான் சரின்னு சொல்ல. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் பார்வதி. திவ்யா சொன்னாங்க, கானா வினோத் சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க, டே இவளால லைஃபே ஸ்பாயில் ஆகுதா, லைஃபே ஸ்பாயில் ஆகுதான்னு சொல்லிட்டு எல்லாருமே கமருதீனுக்காக பரிதாபப்பட்டு நின்னாங்க. ஆனா பார்வதிக்கு ஒத்தம் கூட நிக்கல. ஆனா சென்ட் ஆஃப்க்கு கூட யாரும் வரல. அதுதான் இங்க ரெட் கார்டு கொடுத்துட்டா அதனுடைய கிரைட்டீரியா படி நிறைய விஷயம், சேலரி ஒண்டியும் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 90 நாள் இருந்திருக்காங்க. 90 நாள் ஒரு நாளைக்கு 30,000 வச்சா கூட 27 லட்சம் வருது. சோ அது கொஞ்சம் டவுட்ல தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா தெரியல. பட் பிக் பாஸ் அக்ரிமெண்ட் படி எந்த பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட ஷோலையுமே அவங்க கிடையாது. அதாவது ஸ்டார்ட் மியூசிக் நடக்கும், அதுல வரமாட்டாங்க. பிக் பாஸ் கொண்டாட்டம் கிடையாது, பிக் பாஸ் செலிப்ரேஷன் கிடையாது. பிக் பாஸ் ரிலேட்டடா இவங்களை வச்சு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, எதுலயுமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். அன்லிமிட்டட் ஓபன் பண்ணா அதுலயும் கிடையாது. சோ இவ்வளவு இதுலயுமே கிடையாது. கமருதீன் குமரனா கண்டினியூ பண்ணுவாரா திருப்பி? குமரா என்னன்னு தெரியல. ஓகே, அபிஷியலா நமக்கு தெரியல. இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸை பார்க்கும்போது மட்டுமே தான் தெரியும் வச்சுங்களேன். பிரசன்ட் கேட்கும்போது பிரசன்ட் உங்கள்கிட்ட சாரி கீரி ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது பார்வதி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கமுருதீன் வேணா கேட்க ட்ரை பண்ணலாம். அவர் இப்பதான் வெளில வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு டைம். நிறைய விஷயங்கள் அவர் சொன்னாரு. அண்ட் பிரசன்ட் சொன்ன வேர்டு என்னன்னா, நான் உள்ள இருந்தேன்னா கண்டிப்பா அடிச்சிருப்பேன். ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தான். ஆக்சுவலா எஃப்ஜே உள்ள இருந்தாலும் அந்த இடத்துல பெரிய கேஸ் எல்லாரும் மிஸ் பண்ணாங்க. அங்க எஃப்ஜே பேர் எடுத்தாங்க. ஆமா, எஃப்ஜே கானா வினோத் சொன்னாரு, எஃப்ஜே நீ நல்லா சொன்னடா எஃப்ஜே அன்னைக்கே கணித்தாரு. ஆமா, ஏன்னா நம்மளுமே சொல்லிடுவோம் எஃப்ஜே தான் ரொம்ப கரெக்டா பார்வதி அடக்கி உட்கார்ற ஒரு ஆளு. இப்ப இதெல்லாம் நடந்துருச்சா? சாண்ட்ரா பண்ண சில விஷயங்கள் பத்தி நம்ம பேசலாம். சோ நம்ம இன்னைக்கு நான் மக்கள் பிரதிநிதியா சில கேள்விகள் கேட்பேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அந்த எபிசோடுக்குலாம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். பாரு கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா, சபரி பாரு அடிச்சதுக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல? இந்த அளவுக்கு மூளைய முட்டில வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டாங்களா மக்கள் பிரதிநிதி தான், நீங்க கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதில் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, சபரிக்கு நடந்தத குறும்படமே போட்டு காமிச்சாங்கயா. அந்த ஆளு தெரியாம தான் பண்ணா. சரியா, அது கேம்ல நடந்த ஒரு விஷயம். தெரியாம லைவ்ல இன்டென்ஷனலா பண்ணிருக்கேன்னு வினோத்லாம் அந்த கார்டன் சீட்டிங்ல இருக்கும்போது ஒரு ஃபுட்டேஜ் வந்திருக்கு. ரைட், ஓகேவா. ஆனா அந்த ஆளு அதுக்கப்புறம் நான் எனக்கு தான் தள்ளி விட்டேன். ஓகேவா, அந்த ஆளு நார்மலா நவுந்து போறாரு. பார்வதி வாயை விட்டுச்சாங்க, திரும்பி வந்துச்சா பக்கத்துல, திரும்பி தான் புடிச்சு தள்ளினாரு. ஆனா இது அதுல நடந்தது கிடையாது. இந்த கேம்ல எட்டி உதச்சி
ட்ரிகர் பண்ணி வெளில அனுப்பு. காலை கீழே வச்சாலே அவுட்டு, முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி எட்டி உதச்சி வெளில ஒரு பொண்ணை தள்ளி விடுற, அந்த பொண்ணு கீழே உளுந்துடுச்சு. உளுந்து இப்ப நீ கீழே கிடக்குற, உன் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு எப்படி கிடக்குன்னு உனக்கு தெரியும், ரைட்டா? அவுட்டு தான், முடிஞ்சு போச்சு. பொறுமையா நகர்த்தி விட்டதுக்கு அப்புறம் கூட கதவை சாத்தலாம். அப்பயும் நீ வடக்குன்னு சாத்துறன்னா அப்ப இது எதை சேர்ந்தது? வன்மத்தை சேர்ந்ததா, என்னத்தை சேர்ந்தது? அதுக்கு இதுக்கும் கம்பாரிசன் பண்ணது முதல்ல சரிப்பட்டு வராது. அடுத்த கேள்வி, திவாகருக்கு ரெட் கார்டு கொடுக்கல, அப்போ பாரு ரெட் கார்டுக்கு டிசர்விங்கா? டிசர்விங் தாங்க. திவாகருக்கு ரெட் கார்டுலாம் நம்ம அப்பயே கேட்டோம், ஓகேவா? ஆனா அந்த வெளில அனுப்பிட்டாங்க, வேலையை முடிச்சு விட்டாங்க. ஆனா ஷோக்கு கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க, வெளில அனுப்பினா உண்டு. உங்களுக்கு புரியுது? அதான் பிக் பாஸோட அக்ரிமெண்ட் படி ரெட் கார்டு கொடுத்தாதான் கிடையாது. கடைசியா நீங்க பாத்துருப்பீங்க, பிக் பாஸ் கூட எதுவும் பேசல, கதவு திறந்துச்சு வெளில போக வச்சுங்களேன். திவாகருமே ரெட் கார்டுக்கு டிசர்விங் தான், திவாகருக்கு கொடுக்காம வை பாருன்னு கேக்குறாங்க. அதான் சொல்ல வரேன், திவாகருக்கு எலிமினேஷனுக்குள்ள இறக்கி விட்டாங்க. ஏன்னா திவாகர் பண்ண சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அண்ட் விஜய் சேதுபதி சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம இங்க அட்ரஸ் பண்ணலாம். அடல்ட் உங்க விஷயத்துல பர்சனலாம் தலையிடல, இது எப்ப தலையிடப்பட ஆரம்பிச்சது அப்படிங்கறதான் பேசினாரு. திவாகர் விஷயத்துக்கு வருவோம், ஓகேவா? இப்ப நம்ம தான் பேசணும், அதாவது நம்ம பேசணும், இது மாரி இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்காரு. உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் சம்டைம்ஸ் அதை என்ஜாய் பண்ணாங்க. ஒரு தடவை அரோரா வந்து இப்படி பேசினாங்க, எஃப்ஜே சொன்னாரு இதை நீங்க என்கரேஜ் பண்ணாருன்னு சொல்லிட்டு. மற்றபடி யாருமே அங்க சொல்ல, அவங்களும் சேர்ந்தா ரீல்ஸ் போட்டு இருந்தாங்க, அவங்களும் சேர்ந்தா. சோ இதுக்கு ரெட் கார்டு வந்து கொடுக்க முடியாது. இந்த இதுல எப்படின்னா கண்டஸ்டன்ட்டுமே கொந்தளிச்சாங்க, கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்கவங்களுமே அப்படி டீமே அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. எப்படின்னா இவங்க இருந்தா இருக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு இவங்க இருக்கிறது பயமா ஆயிடுச்சு, பேனிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அங்க வச்சிருந்தா அது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னு தெரியல. அண்ட் இங்க பெரிய பூம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வெளில வந்து ஒரு ஷோவை பார்க்கறது மக்கள் தான், ஓகேவா? தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் இருந்தாங்க, நீங்க வெளில அனுப்புங்க வெளில அனுப்புங்கன்னு. இது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகும்போது ரொம்ப டேக் அதிகமாச்சு. இது வரைக்கும் வாய்ஸ் கொடுத்தாங்களா, வாய்ஸ் கொடுத்தாங்க, வெளில வாங்கம்மான்னு அனுப்பி விட்டாங்க. அடுத்து சாண்ட்ராவால் பார்வதி கமருதீனோட வாழ்க்கை கெட்டுது. சாண்ட்ராவால் நீங்க சொல்றீங்கல்ல, தவளை தன் வாயால் தான் நடந்துச்சு, ஓகேவா? ஆமா ஆமா, சீரியஸா சொல்றேன். அந்த வாரம் கமருதீன் பார்வதி கூட சேராம இருந்தா நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அது சேர்ந்ததுனாலதான் நடந்துச்சு. கமருதீன் வாய முன்னாலும் பார்வதி அப்படியே ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க அந்த சீரியஸா நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்ததுக்கான ரீசனை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வந்தது கிடையாது, ஓகேவா? ஒரே தடவை ஃபேமிலி இஷ்யூல ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூ நடந்திருக்கு, பட் இந்த அட்டாக்லாம் வந்தது கிடையாது. வந்திருந்தாதான் எங்களுக்கு என்னன்னு தெரியும், இது வந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ஹஸ்பண்டே சொல்றாரு, ஓகேவா? அப்படிங்கும் போது நீ எவ்வளவு நேரம் ஒரு எமோஷனல் முன்னாடி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம். அழுகையை ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலே உன் ஹார்ட் பீட் ரைஸ் அதிகமாயிட்டே இருக்கும், தெரியுமா? அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க, கண்ட்ரோல் டு த கோர்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க 2 பேரும் குழந்தை பெற்றுட்டதே காமன் பண்ணும், இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி வந்து இதெல்லாம் நிறைய விஷயத்த அப்படியே பார்வதி எப்படின்னா லைட்டா அப்படியே உப்பு போடுறாங்க, இவர் எடுத்து 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 பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையை சொல்ல போனா பகடக்காயா பயன்படுத்தி அழகா சூப்பரா பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். வெளில வந்துட்டாங்க. இதுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கும் சம்பந்தம் கிடையாது. எந்த இடத்துல சாண்ட்ரா பண்ணது ஓவர் டூவா தெரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம பேசலாம். முதல் நாள் நடந்ததெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்போம். நைட்டு வந்து பாக்குறாங்க, அந்த சமயம் அந்த பேனிக் அட்டாக்ல இருந்து அந்த ட்ராமால இருந்து வெளில வந்திருக்க மாட்டாங்க, அன்னைக்கு அவங்க செவரானதெல்லாம் ஓகே. வெளில போகும்போது பார்வை சாரி கேட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, அது சாரியே கிடையாது. கமருதீனை ஜஸ்ட் இவங்க நோன் பண்ணிருந்தாரு, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பார்வதியால தான் கமருதீன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு. அவன் பண்ண தப்பு தான், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் காலில் விழுந்துனா சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு விழுந்துட்டான். விழுந்துட்டு உடஞ்சி அந்த இடத்துல நம்ம பண்ண தப்பு தான், என்ன எந்த அளவுக்கு ஒரு தப்பு பண்ண. ஏன்னா அதால ஃபர்ஸ்ட் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு, தனியா அழுவ ஆரம்பிச்சா. பார்வதி இருந்தப்பெல்லாம் அழுவ ஆரம்பிக்கல. இன்னொரு விஷயமும் இருக்கு, இவங்களுக்கு தெரியாமலா அதை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு ஆக்டர் ரியாலிட்டி ஷோல இருக்காங்க, தெரியாமலா பண்ணிருப்பாங்க. பட் அந்த மொமெண்ட்டை ஈஸியா கமருதீன் வந்து ஒரு ஈஸியா ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு ஆள், லைட்டா அப்படி சுண்டி விட்டா போதும், ஓகேவா? அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ஜஸ்ட் ஓகே அப்படின்னு நகர்த்தி விட்டுருக்கலாம். அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணது எல்லாருக்குமே, ஏன் இந்த அளவுக்கு ஒரு டிராமா மாதிரியோ, ஏன் இவ்வளவு தூரம் ஏன் பண்றீங்க அப்படி. பார்வதிக்கு நான் சொல்றேன், அது சாரிலாம் இல்ல, பார்வதியுமே உணர்ந்து கேட்ட மன்னிப்பு மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. கமருதீன் விஷயத்துல கூட சாண்ட்ராவோட இது இவங்க 2 பேரோட வாழ்க்கையை கெடுத்தது சாண்ட்ராலாம் கிடையாது, கமருதீன் வாழ்க்கையை கெடுத்தது பார்வதி. கமருதீனோட கெரியரை காலி பண்ணது பார்வதி. ஏங்க உண்மையா சொல்றேன், நம்ம எவ்வளவு தூரம் கமருதீனுக்காக பேசியிருக்கோம். நான் நிறைய இன்டர்வியூல கமருதீனுக்காக பேசியிருக்கேன். நான் உண்மையா பேசாமலாம் இருந்தே கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்களாலதான் இவர் கெட்டு போறாரு அப்படின்னு நிறைய பேசியிருக்கேன், ஓகேவா? நேற்று நடக்கும் போதுமே எனக்கு அந்த வருத்தம் இருந்துச்சு. சீரியஸா கமருதீன் வெளில போகும்போது அந்த மனுஷன் உடஞ்சி போறாங்கடா,
ரெகுலேட் பண்றது தாண்டி உடஞ்ச ஒரு தருணம் இருக்குல்ல, கானாவினத்துல நிறைய கடன் இருக்குடா ஸோ அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் அந்த ஆளு கடன் கொடுத்துருக்கான், சும்மாலாம் கிடையாது, அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. செருப்பால் அடிச்ச மாரி விஜய் சேதுபதி கேட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஐயோயோ காலில் விழுந்துருவோம் நம்ம அப்படின்னு நடந்த ஒரு விஷயம் தான். பார்வதிக்கும் கேட்டாங்க, பார்வதி வந்து அப்படின்னு போயிட்டாங்க. மத்தபடி இது சாண்ட்ரால வாழ்க்கை அழிக்கல, பார்வதி தான் இவங்க 2 பேர் வாழ்க்கை அழிச்சது. ஓகே, நெக்ஸ்ட் பிக் பாஸ் வந்து எல்லை மீறினா தடுத்திருக்கலாமே, பிக் பாஸ் ஏன் அங்க தடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதியே ஒரு கேள்வி கிடையாது, இந்த கேள்வி நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. உள்ள இருக்கீங்க, பேசுறாங்க, அந்த இடத்துல நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு கண்டஸ்டன்ஸ் கோ கண்டஸ்டன்ஸ் தான் வாயை வந்து நிப்பாடு இருக்கணும்ல. சபரியும் விக்ரமும் கத்திட்டு தானே இருந்தாங்க, வாயை விழுந்ததுக்கு அப்புறம் இல்ல கார் உள்ள உட்காந்து சபரி வந்து ஒரு நிமிஷம் அவங்க 2 பேரும் அதையுமே விஜய் சேதுபதி நீங்க பேசுனீங்க, பேசாம இருந்தெல்லாம் நான் சொல்ல, நீங்க பேசுனது இவங்களை தாண்டி எடுபடல. அப்ப ஒரு அங்க இருக்கக்கூடிய சுபிக்ஷா திவ்யா எல்லாருமே பேசினாங்க, எல்லாருமே வாய மூடுங்களேன் முடிஞ்சிச்சு, வாய மூடுங்களேன் முடிஞ்சிச்சு, வாய மூடுங்களேன் முடிஞ்சிச்சு, 4 பேர் வாய மூடுங்க, 4 பேருமே சேர்ந்து இவங்களை அடிச்சு துரத்திருந்தாங்கன்னா இந்த இது நடக்காம இப்படி நடந்துச்சுன்னா இது வேற மாதிரி ஆயிருக்கும்ல, அது நடக்கல இல்ல. இப்ப பிக் பாஸோட வேற இந்த கேள்வி வந்து கேட்கலாம், என்னன்னா இதை டெலிகாஸ்ட் பண்ணாம இருந்திருக்கலாமே, அப்படி டெலிகாஸ்ட் பண்ணாம இருந்தா அது வேற ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கும். வெளில சாண்ட்ரா வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதை ஏன் காமிக்கலன்னு எங்களுக்கு தெரியல, இந்த அளவுக்கு இவங்க டிஆர்பிக்காக பண்ணிக்கிறாங்களா அப்படி மாறிடும். இது ரெண்டுமே வந்து இதுக்கான பதில் இதுதான், அதுக்கான பதில் அவங்க சைட்ல ஒண்ணு பண்ணியிருந்திருக்கணும்ல, ஏன் பண்ணல அப்படிங்கிற விஷயம் தான். அண்ட் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த மெடிக்கல் டீம் வந்துட்டாங்க தான், அது அதுல மாற்று கருத்தே கிடையாது. அண்ட் பிக் பாஸ்மே ஒரு விஷயம் சொல்லுவேன், நாங்க இங்கதான் இருக்கோம், எங்களை தாண்டி எதுவும் உங்களை பண்ண முடியாது, பயப்படாதீங்க, எங்களை தாண்டி ஒரு விஷயம் உங்களை பண்ணவே முடியாது. ஏன்னா சும்மா சொல்றேங்க, ஒருவேளை பார்வதியும் சாண்ட்ராவும் இப்படி கையாலேயே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டம் வந்திருக்கும். இல்ல இவங்களே அதை ஒண்ணு பண்ணியிருந்திருப்பாங்க. இது வாக்குவாதமா நடக்கும்போதுதான் என்னடா இதுங்க, ஏன்னா கமுருதீன் சாண்ட்ரா ஒரு வார்த்தையை விட்டாரு, சோ இங்க 2 பேருக்கும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு, பார்வதி பண்றதுதான் வேற மாதிரி கன்னியாகி. அப்போ பிக் பாஸ் வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, அவர் தானே ரூல்ஸ் பாக்குறாரு, அவங்க 2 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கலாம்ல கார் டாஸ்க்ல இருந்து. எந்த மாதிரி பண்றீங்க? சாண்ட்ராவை எட்டி வச்சதுக்கு வைலன்ஸ் 2 விஷயம் இல்லையா, டிஸ்குவாலிஃபை பண்றதுங்கிறது வேற, இதை நம்ம வெளியே அனுப்பி விட போறோம்னு முடிவாயிடுச்சு இந்த விஷயத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணல வெளில முடிஞ்சு போச்சு, நாளைக்கு நீ வெளில தான் போக போற, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீ என்ன பண்றீங்க பண்ணிக்க. அதனாலதான் இவங்க யாருன்னு காட்டக்கூடிய ஷோ தான் பிக் பாஸ். அதுக்கப்புறம் அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, ரெகுலேட் பண்றாங்களா, அதை நினைச்சு வருந்துறாங்களா, இல்ல என்ஜாய் பண்றாங்களா, இல்ல அவங்க சரி கட்ட பாக்குறாங்களா, இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருந்துச்சுல, அதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க சிரிக்கிறாங்க, பேசுறாங்க, இது என்ன டான்ஸ் ஆடுறாங்க, நம்ம வந்து சரண்டர் ஆயிடுவோங்கிறாங்க, நம்ம பண்ணது சரிங்கிறாங்க, நேத்தி பண்ணது நியாயம்னா இது நியாயங்கிறாங்க. இது அதான் சொன்ன, இதுக்கான பதிலே இதுக்குள்ள அடங்கியிருக்கு. அடுத்து சாண்ட்ரா தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க, குழந்தைங்க பாப்பாங்கன்னு அப்பப்போ சொல்ற சாண்ட்ரா இந்த மாதிரி பொறுக்கி பாரு காமருதீன் பேசும்போது தான் குழந்தைங்க பாப்பான்ற அறிவு இல்லையா? இது அததான் நானும் சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் பார்வதி ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சாங்களா லைட்டா, சாண்ட்ரா வந்து இந்த பாத்ரூம் விஷயத்த கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சொல்லி ஏங்க அவங்க சொல்லிட்டாங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்ம 4 பேருக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னு நீங்க ஒரு பிரச்சனை பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்கேருந்து ஒரு வாய் அப்படியே லைட்டா எகிற ஸ்கேம்ரா இந்த விஷயங்கள்லாம் வருது. அவங்க என்ன பண்ணுவாங்க, லாஜிக்கலா அவங்க யோசிக்கணும், அவங்க எமோஷனலா எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க ஒரு விஷயம் அதாவது ஃபேமிலி பத்தி பேசினாவோ, அவங்க ஹஸ்பண்டை பத்தி பேசினாவோ, இல்ல அவங்களுடைய இதை பத்தி பேசினாலும் அவங்க ட்ரிகர் ஆயிடுறாங்க. ரொம்ப ஈஸியா ட்ரிகர் ஆகிறதாண்டி எமோட் ஆயிடுறாங்க. எமோட் ஆகும்போது காமருதீன் ரீசன் ஏன் அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க இதை தானே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஆளு பேசதான் அவங்க இன்னும் வார்த்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க அதான் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க இதுதான் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஏன்னா ஆப்போசிட்ல ஒண்ணு நான் வாய முடியாகணும், என்ன பண்றது, எனக்கு வேற வழி இல்லை. நீ என்ன நீ இப்படி சொல்ற ஸ்கேம்ராங்கிற என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுற, சோ இவ்வளவு விஷயத்த பத்தி பேசுற, எனக்கு வேற வழி இல்லையே. நான் இதுதான் பார்வதி கிட்ட நல்லா பாருங்க, பார்வதி ட்ரிகர் பண்ணாங்களா, கமுருதீன் பேச ஆரம்பிச்சாரா, சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட பெருசா பேசல, கமுருதீன் பேசதான் இங்க போக ஆரம்பிச்சாங்க. ஆனா கிளப்பி விட்டது பார்வதி. ஓகேவா? சோ இதுல இருந்தே ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இங்க இவனை என்னடா பண்றது, வேற வழியே இல்ல, அந்த ஆளு எவ்வளவுதான் வாயம் விட்டுருப்பாங்க அவங்க, அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அப்படிதான் பார்க்க முடியும். ஓகே, அடுத்து சாண்ட்ரா இவ்ளோ டிராமா பண்ணாங்க, அவங்க ஓகே இல்ல, அப்போ சாண்ட்ராவை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாமே. அதுதான் கேட்டாங்களே, அதுதான் விஜய் சேதுபதி கேட்டாங்களா இல்லையா, சாண்ட்ரா வெளில அனுப்பியிருந்தா 2 விஷயம் இருக்கு.
இவங்களை எல்லாம் அனுப்பிட்டோம் இவங்களும் எல்லாம் அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று மாறிட்டோம். அப்போ என்ன வரும், அப்போ என்ன பண்ணால் சரியா இருக்கும், இவங்க ஏன் இப்படி ஏன் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் வரும். அண்ட் இன்னொரு விஷயத்துக்குள்ள ஒருவேளை கண்டென்ட்டே சாண்ட் ஆகானோ இருக்கிற 6 கண்டஸ்டன்ட்ல அப்படி கூட பார்த்தாலும் பார்க்கலாம்னு வச்சுங்களேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை கேட்டு நீங்க ஓகேவா நீங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துலயே இல்ல எனக்கு நான் பிரஜன் கிட்ட போகணும் அப்படின்னா சுபிஷா கார்டு எடுத்துட்டு சாண்ட்ரா கார்டு விடுமா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது நடந்திருக்கும். இல்ல ஓகே தான், ஏன்னா அவங்களுக்கு அங்க ரிலீஃப் ஆயிடுச்சு, அவங்க ஓகேப்பா இவங்க 2 பேர் போயிட்டாங்க, இதுங்க தான் இருக்காங்க பாத்துக்கலாம் பிரச்சனை கிடையாது, அப்படி மாறினதானே வச்சுங்களேன். அடுத்து